ஷேர் மார்க்கெட் டிப்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ணி வச்சுருந்த ஐடிசி ஷேர் வந்து 15% ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2ஆம் தேதி நான் செல் பண்ணேன். கிட்டத்தட்ட 15% வந்தது. அதாவது 10% என்னமோ இருந்தது. நான் என்னோட டார்கெட் என்ன 10% வந்தால் செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது 15% வரைக்குமே போச்சு. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். என்ன ப்ரைஸு, என்ன இதில் நான் வாங்கியிருந்தேன், என்ன இதில் நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போட்டுங்க. நம்ம வேஸ்டேஜ் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். ஷேர் மார்க்கெட்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் இருக்கும் பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நானுமே பிகினர் தான் ஓகேங்களா. நான் ரொம்ப 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. நானுமே பிகினர் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இருக்கிறேன் ஓகேங்களா. ஒன்று நான் செக் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் இன்ட்ராடே பக்கம் போகவே போகாதீங்க. உங்களுக்கான இது வந்து டெலிவரின்னு சொல்லலாம். டெலிவரி லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கிடையவே கிடையாது. லாங் டேர்ம் அதுதான் பெஸ்ட்டு. பட் இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்மில் தான் செல் பண்ணியிருப்பேன். ஆனால் லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டு. நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்டாக்கு மோனோபோலி ஸ்டாக்கான்னு பாருங்கள். மோனோபோலி ஸ்டாக்னா கிட்டத்தட்ட ஓகேங்களா. நான் சொல்கிறது நிஃப்டி 50க்குள்ளே சொல்கிறேன். நிஃப்டி 50க்கு வெளியே பார்க்க சொல்ல நிறைய இருக்கலாம். நிஃப்டி 50க்குள்ளே இருக்க சொல்ல ஐடிசி ஷேரில் மட்டும்தான் இந்த சிகரெட்ஸ் ஓகேங்களா. அது வந்து செல், அதுவும் சொல்லாமா இல்லைன்னு தெரில அந்த வார்த்தை கூட. ஏன்னா அது வந்து செல் பண்ணுற ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பெஸ்ட்டான ஸ்டாக் ஐடிசி அந்த ஸ்டாக்னாலே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து லாங் டேர்ம். இதுதான் இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அது வந்து மோனோபோலி ஸ்டாக் தான் பெஸ்ட்டு ஸ்டாக் தான் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் போடுங்க. இன்னொன்று சிப்பு பண்ணாலும் சரி, ஷேரை வந்து ஆவரேஜ் பண்ணாலும் சரி. சிப்பு பண்ணுறதுனா நம்ம மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் போயிட்டே இருக்கும். ஆவரேஜ்னால் என்னென்னா அது எப்போல்லாம் லோ ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணுறது ஓகேங்களா. கம்மியான வேலையில் நம்ம ஆவரேஜ் பண்ணுறது. ஸோ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் பண்ணேன். அதை அப்படியே இப்போ காமிச்சிடறேன் பாருங்கள். அதேமாரி நீங்கள் ஒரு நோட்டை வச்சு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மொபைலில் பண்ணாலும் ஓகே, இல்லை சிஸ்டத்தில் பண்ணாலும் ஓகே. இன்னும் டைரியில் உங்கள் கையால் எழுதுறது பெஸ்ட்டு. அது டைரியோ இல்லை எந்த நோட்டோ எதில் இருந்தாலும் எழுதுறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு மொபைல் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சிஸ்டம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் நோட் பண்ணி வைங்க. நான் பை பண்ண ப்ரைஸும் காமிச்சிருக்கிறேன் பாருங்க. 7ஆம் தேதி டிசம்பர் ஓகேங்களா பை பண்ணியிருக்கிறேன் ஒரு ஷேரு. அதுக்கடுத்து 23 ஓகேங்களா. திரும்பி 23 டிசம்பர் பை பண்ணியிருக்கிறேன் 327 ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் அப்போ எனக்கு ஆவரேஜ் என்ன இருக்குது 334 இருக்குது. கடைசியாக நான் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 பிப்ரவரி ஓகேங்களா. 2 பிப்ரவரி செல் பண்ணேன் 378. ஆவரேஜ் வந்து 334 இருந்தது. ப்ராஃபிட் மட்டுமே 89 ரூபா ஓகேங்களா. என்னப்பா 89 ரூபாக்கெலாம் ஒரு வீடியோவான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணது கொஞ்சமான அமௌண்ட்டு. நான் டோட்டலாக பை பண்ண ப்ரைஸே போட்டிருப்பேன் பாருங்களா. 2 ஷேர் பை பண்ண ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 668 ரூபா. நான் பை பண்ணதே அவ்வளோதான். நம்ம 1 லட்ச ரூபா போடுறோம் இல்லை ஓகேங்களா. 1 லட்ச ரூபா போடுறோன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் வரும். நம்ம 100 கணக்கில் ப்ராஃபிட் போடுறோன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் தான் வரும். நான் பை பண்ணது பார்த்தீங்கன்னா 668, செல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 757. ஸோ கிட்டத்தட்ட 89 ரூபா. இதை நீங்கள் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் 668 அதை ரவுண்டாக 700 கூட வச்சுங்களேன். 700ல் 10% பார்த்தீங்கன்னா 70 ரூபா. எனக்கு 70 ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கு நியர்லி. ஆனால் நான் செல் பண்ணது 13% நினைக்கிறேன். அது கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுக்கல ஓகேங்களா. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுக்கல. எனக்கு 10%லேருந்து 15 நான் 10% வேலையே செல் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அது 15% வரைக்கும் போச்சு. ஆனால் நான் கரெக்டாக செல் பண்ண சொல்ல 13% என்னமோ சம்திங் நினைக்கிறேன். 13 மேலே தான் நல்லா ஞாபகம் இருக்குது ஓகேங்களா. அந்த பர்சன்டேஜில் செல் பண்ணேன். ஸோ 89ங்களா. 89ல் டிபி சார்ஜ் ஒரு 15 ஓகேங்களா. 15.93 பைசா. இது இல்லாமல் அதர் சார்ஜஸ்லாம் சேர்த்துங்க. நான் வந்து 0 தான் பண்ணுறேன். அதில் ப்ரோக்கரேஜ் கிடையாது. ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ரீ தான். மற்ற சார்ஜஸ் அப்படி இப்படி சேர்த்துனா கூட அதிகபட்சம் 20 ரூபா போனால் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 69 ரூபா நம்ம கால்குலேட் பண்ணால் கூட 700 ரூபாவில் ஓகேங்களா. 700 ரூபாவில் 70 ரூபானா 10% தாராளமாக எனக்கு சார்ஜஸ் போய் 10% நிற்குது ஓகேங்களா. இது எத்தனை நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணது டிசம்பர் ஓகேங்களா. டிசம்பர் நல்லா ஞாபகம் அங்கேயே டேட்டு போட்டிருப்பேன். டிசம்பரு செல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி. அப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதம் முழுசாக கூட வச்சிங்க 60 நாளில் 10%. நான் வந்து சார்ஜஸ்லாம் போய் 10%, சார்ஜஸ் எல்லாமே சேர்த்திங்கன்னா 15%. இது வந்து பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ அந்த பர்சன்டேஜ் வைஸாக பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மற்றபடி நான் பை பண்ணது நான் செல் பண்ணது 2 ஸ்டாக்லாம் பார்க்க சொல்ல இதில் என்ன 100 ரூபா தானே லாபம் கிடைச்சது அப்படின்னு இருக்கும். இதுவே லட்சக்கணக்கில் பண்ணியிருந்தா எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்படியே பாருங்களேன்.
ரூ. 7,00,000 வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஓகேங்களா, ரூ. 7,00,000 அதில் 10% 70,000 70,000 யோசிச்சு பார்த்துக்குங்க. எனக்கு பிகினர்ஸா இருக்க சொல்ல இந்த மாரி பேசிக்கா பண்ணுங்க. இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பெரிய அமௌண்ட் கொண்டு வரவே வராதீங்க. அது டெலிவரில கூட பெரிய அமௌண்ட் கொண்டு வரவே வராதீங்க. இதே மாரி சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்தே போங்க. ஒரு ஷேர்ல இருந்தே போங்க. டெலிவரிலயே நான் சொல்றது ஓகேங்களா, இன்ட்ராடே கூட சொல்ல. டெலிவரிலயே சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்தே போங்க. இது வந்து கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதனா டவுட்ஸ் இருந்தா தாராளமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானுமே தெரிஞ்சிருக்கிறேன். நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். கொஞ்சம் மத்த வீடியோஸ்லாம் அப்படியே போயிட்டு இருக்குங்களா, அதனால இத வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தது வந்து இண்டால்கோன்னு நெனைக்கிறேன். ஆனா அத பத்தி போடவே இல்ல. டாடா மோட்டார்ஸ் போட்டிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு கிடைத்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 10% மேலேயே வந்து அத போட்டிருந்தேன். இது 3வது பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆமா, இதுதான் 3வது ஐடிசி. இதே மாரி லாஸும் இருக்கு. லாஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ அந்த அதானி ஷேர் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு பாருங்க. அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோல மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்றேன். அதுல எவ்வளோ லாஸ் அதே மாரி சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாருனா ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும் அப்படின்னு இருந்தாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.